பிக் பாஸ் வீட்டில் நல்லவனாக வாழ்ந்து கொண்டிருந்த சபரிக்கு பிறந்த நாளை மிக சிறப்பான முறையில் அன்பு கேங்கு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த காட்சிகளை தான் நம்ம பார்க்குறோம். மேய்ச்சில் இருக்கிறோங்க. செமையான ஒரு செலிப்ரேஷனு. கெமின்னு ஒருத்தவங்க இருக்காங்கங்க. பாவம் வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து இவங்களை நம்பியே வாழ்வாங்க. ஆனால் இவங்க ஒரு இன்டர்வியூவில் கூட அந்த பொண்ணு பேரை சொல்லி நான் பார்த்ததில்லை. ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப பாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அன்பின் மறுஉருவமாகிய கனி, அன்பின் மறுஉருவமாகிய அரோரா சின்க்ளேயர், அதுக்கே ஜாடி கேத்த மூடி போல இவன் அரோரா சின்க்ளேயர் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான். பிழைக்கிற வழியே பாடுறா தம்பி துஷாரு, இவ்வளோ கேவலமான ஒரு மனுஷனா நீ இருப்பேன்னு பார்க்கல. அதுக்கப்புறம் நான் பார்த்தேன், இவங்க சுபிக்ஷாவை மீனவ பொண்ணுன்னு சொல்லிட்டு இவர் கமருதீன் சொன்னார்னு ஒரு பெரிய சர்ச்சை பண்ணானுங்க. நீங்கள் பார்த்தீங்களா? அந்த பொண்ணு ஒரு சேனல் வச்சுருக்குங்க. அந்த சேனல் பேரே மீனவ பொண்ணு தான். அடப்பா, அப்புறம் ஏன்டா அதை சர்ச்சையாக்குனீங்க? மீனவ பொண்ணு தான் அந்த பொண்ணு சேனல் பேர். அப்புறம் ஏன் அது மீனவ பொண்ணுன்னு சொன்னால் ஏன் கஷ்டப்பட்டாங்க? இப்போ நான் குட்டாடு என்ன குட்டாடுன்னு ஒருத்தன் சொன்னான்னா நான் கஷ்டப்படுவேன். எனக்கு புரியலையே அதெல்லாம். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்சரா அவங்க அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. விக்கல் விக்ரம் தனது மனைவியுடன் கலந்துக்கிட்டார். அவர் மனைவி அவ்வளோ ஈஸியாக எல்லா இடத்துக்கும் கூட்டு போக மாட்டார். சபரி மேலே வைத்த அந்த பாசத்திற்காக கூட்டு வந்திருக்காரு அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். நேற்று எதுக்குடா விக்கல் விக்ரம் டீமில் சபரியை கூட்டு கலாச்சி விட்டீங்க? அதை தன்னை பெருமைப்படுத்துகிறாங்கன்னு அவன் அதில் நடித்தான் பாருங்க. அங்கே தான் நிற்கிறான் என் தலைவன். ரொம்ப சிறப்பான முறையில் இருந்தது. துஷாரு, கொஞ்சம் நீ பொழைச்சிக்கடா. அந்த சரி, அது உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா அது கூட வாழ், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் யார்? எஃப்ஜே இவங்கெல்லாம் அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஆதிரை அன்பு கேங்கு பாதி பேர் வந்துட்டாங்கப்பா. அன்பாக இருக்காங்கல்ல பா, சூப்பராக அன்பாக இருக்காங்க. ஆனால் இது உருப்புறதுக்கு வழி கிடையாது. மீனவ பொண்ணாகிய நம்ம சுபிக்ஷா இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு தனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்குன்னு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வாழ்க்கைக்கு உகந்தது கிடையாது. ஏன்னா உங்கள் நட்பு உண்மையான நட்பே இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியும். ஏன் இன்னும் நடிக்கிறீங்கிறத எனக்கு புரியல.